அநேக நேரத்தில் பாதகமான நேரத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆனால் பைபிள் அப்படி இல்லை. சாதகமான நேரத்திலையும் ஆண்டவர்கிட்ட கேட்க கற்றுக்கணும். சவுல் செத்ததுக்கு அப்புறமும் தாவீது போய் ஆண்டவரே நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னா, என்ன செத்ததுக்கு அப்புறம் இவன் தான் தெரிஞ்ச விஷயம், தாராளமாக போகலாம். ஆனால் தாவீதை ஏன் ஆண்டவர் ரொம்ப பிடிக்கணும்னா, சவுல் இறந்ததுக்கு அப்புறமும் ஆண்டவர்கிட்ட போய் கேட்பான், ஆண்டவரே நான் போய் எபிரோன்ல ஒன்றில் போகலாமா, போகட்டுமா, போ, எங்கே போகட்டும் அப்படின்னு அந்த ஆண்டவரோட ஒரு அந்த என்கொயரி பண்ற ஒரு விஷயம். ரெபேக்கா உள்ளத்துல 2 குழந்தை, 2 ஒன்று மூட்டிக்கிட்டு இருக்குது. இந்த காலத்துல நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? நேர ஆஸ்பத்திரிகிட்ட ஒரு கைனகாலஜிஸ்ட பாரு, என்ன நடக்குது பாருங்க. ஆனா பைபிள்ல போட்டிருக்கு, ரெபேக்கா கர்த்தரிடத்தில் விசாரிக்க போனான். See, we left everything. உள்ள ஒரு ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்குது, நான் கர்த்தரிடத்தில் போய் என்னவென்று விசாரிக்கிறேன். பெண் வாழ்க. நான் சொல்றது புரியுதுங்களா? எல்லாத்துக்கும் போய் விசாரிச்சாங்க. They went and inquired God. They went and asked God. ஆண்டவர் எதுக்காக, என்னத்துக்காக? இந்த ஒரு இதுல நானும் பர்ஃபெக்ட்னு சொல்றேன். நம்ம எல்லாரும் அந்த இடத்துக்கு நகர்ந்து போகணும். எல்லாத்துக்கும் ஆண்டவர்கிட்ட போய் விசாரிக்கிற ஒரு சூழ்நிலை. அது சாதகமா இருந்தாலும் சரி, பாதகமா இருந்தாலும் சரி, whatever may happen, ஹல்லேலூயா, நான் கர்த்தர்கிட்ட போய் கேட்க போறேன். நான் ஸ்பிரிட்ல இருந்து முடிவெடுக்க போறேன்.